இறைத்துவம் பொருந்திய ஜோதி நண்பர்களே, இந்த அருமையான புத்தாண்டு ராசி பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே விகாரி வருடத்திற்கான துலாம் ராசிக்கான பலன்கள் என்ன? பொதுவிலே துலாம் ராசி 180 பாகையிலிருந்து 210 பாகைக்குள்ளே முடியக்கூடிய ஒரு ராசி. இயல்பிலே இந்த ராசிக்கும் கூட காமம், வெகுளி, மயக்கம் போன்ற விஷயங்களுக்கான தன்மைகள் நிறைய இருக்கும். சர ராசியிலே இரவில் பிறந்த ராசி என்பதாலேயே மிகுந்த நன்மையை பெறுகிற ஒரு ராசியாகவும் இயல்பிலேயே இருக்கும். ஆனால் கொஞ்ச காலமாக போராட்டம் என்பதை அடியேன் அறிவேன். சரி, பதிவிற்குள்ளே செல்வோம். ஒரு சில போராட்டங்கள் வந்தும் ஒரு சில வெற்றி வாய்ப்புகள் வந்து கொண்டும் நம்மை வளப்படுத்தி கொண்டும் இருப்பதாகவும் ஒரு சில அன்பர்களுக்கு அமைகிறது. இருப்பினும் இது பொதுவான பலன் என்பதாலேயே ஒவ்வொருவரினுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இயல்பிலே நிறைய மாற்றங்களை கொண்டிருக்குமாக இது பொதுவான பதிவு, பொது பலன் என்றே கருதி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவிற்குள்ளே மிக அழகாக உங்களை அழைத்து செல்கிறேன். வாருங்கள். பொதுவிலே இந்த துலா ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாடு என்பது கொஞ்ச காலமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் குடும்ப வளம், பொருள் வளம் இவை அனைத்தும் பரவாயில்லை. எதை செய்தாலும் அதிக தாமதம் நமக்கு கிடைக்கிறது. பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுவதுதான் நம்மை மிக சிறப்பாக வழிநடத்தும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். செய்தொழில், வியாபாரம், பத்திரிகை, கமிஷன் போன்ற பணிகளை மேற்கொண்டிருக்கிற அன்பர்கள் தன்னுடைய தொழிலிலே சிறப்பு பெறலாம். வாக்கு தொழில் செய்பவர்களும் நன்மை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது இந்த ஆண்டிலே. மனைவியை டென்ஷன் படுத்த வேண்டாம், கணவர்களை டென்ஷன் படுத்த வேண்டாம், நண்பர்களையும் சங்கடப்படுத்த வேண்டாம். சிலருக்கு திடீரென ஒரு சில நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நிகழ்வுகள். அதைவிட மிக குறிப்பாக செலவுகள் அதிகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. வருவாய் என்பது அவ்வளவு அதிகமாக இல்லை என்றாலும் செலவுகள் என்பதுதான் அதிகம். காரணம், வருவாயிலே ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. இருந்தாலும் அவை இந்த ஆண்டிலே மிக சிறப்பாக மாறும். செலவுகள் அதிகம் செய்வதற்கு ஏற்ற வருமானம் நமக்கு கிடைக்கும். பூர்வீக குலதெய்வ வழிபாடுகளை எல்லாம் நாம் மேற்கொண்டு வருதல் என்பது நம்மை மிகப்பெரிய அளவிலே வெற்றி வாய்ப்புகளுக்கு வழிகோலும். ஆக குருமார்க்க தரிசனம், தீர்த்த யாத்திரை, தெய்வீக செலவுகள் இவையெல்லாம் செய்தால்தான் நம்முடைய நிம்மதியை நாம் பெற முடியும். அரசியல், கலை, இலக்கியம் அவையெல்லாம் சிறப்பு பெறும் விதமாக அந்த துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். மைந்தர்களுக்கும், பெண்மணிகளுக்கும், குழந்தைகளுக்கும், மக்களுக்கும் கல்வியிலே ஒரு சிறப்பான எதிர்காலம் அமைய வாய்ப்பாய் அமையப் போகிறது. உத்தியோகம் சிறக்க போகிறது. உத்தியோகத்திலே நல்லதொரு மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் பெற்று நல்ல ஒரு ஊதிய உயர்வை பெரும்படியிலான வாழ்க்கை நிலைகள் மாறப்போகிறது. அதிர்ஷ்டகரமான நன்மைகள் நமக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. விரக்தி இல்லாமல் நம்முடைய கடமைகளை செய்து இன்று கிடைத்திருக்கும் நிலையே போதும் என்று நிம்மதி பெருமூச்சு விடவும் நாம் பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை நமக்கு நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் கிரக நிலைகள் பாருங்கள், நம்மை வீண் பேராசைகளை நமக்குள்ளேயே உருவாக்கி கொண்டு மனதிற்கு செலவுகள் செய்ய வைத்து அந்த செலவுகளிலும் திருப்தியின்மையை தந்து மனத்தை பணத்தாலும் மனத்தாலும் செலவு செய்ய வைத்து நம்மை மிகப்பெரிய அளவிலே துன்பத்திற்கும் பேராசைகளுக்கும் இந்த கிரகங்கள் ஒரு சில நேரங்களிலே நம்மை வழிநடத்தி சென்று விடுகிறது. ஆக அப்படி இருக்கக்கூடிய காரணத்தாலே தான் நான் சொல்கிறேன், இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையே பரவாயில்லை, இதுவே சிறந்தது என்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு நம்மை பழக்கி கொள்ள வேண்டும். அந்த பெருமூச்சை விட்டு நாம் பழக்கி கொள்ள வேண்டும். அதை விடுத்து தேவையற்ற விஷயங்களில் இறங்கி நம்மை நாம் புண்படுத்திக் கொள்வது அவ்வளவு சரியான ஒரு கூற்று அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய துளாராசி என்பர்கள் அதை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் என்று நம்பும்படியாகத்தான் இந்த பதிவு உங்களிடத்திலே ஒரு அறிவுறுத்தல் பதிவாக இருக்கிறது. குடும்பத்திலே ஒற்றுமையுடன் நடந்து கொள்ள பழக வேண்டும். இயல்பிலே நிறைய கருத்து வேதங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது. பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை நாம் மதிக்கவே இல்லை. மதித்திருந்தால் சிறப்பாக வாழ்ந்திருப்போம் என்கிற எண்ணங்கள் நம்மை மிக அழகாக புண்படுத்துகிறது. அதே நேரத்திலே நம்மை பண்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் கூறுகிற ஆலோசனையை மேற்கொண்டு வழிநடத்தி
வாழ்விலே இன்பம் காண வேண்டும். அன்பு நண்பர்களே, இந்த துலாம் ராசியினை பொறுத்த மட்டிலே ஒரு சில நண்பர்களுக்கு திடீர் முன்னேற்றம் என்பது இந்த ஆண்டிலே இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வேலையிலே ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அரசு வேலைக்காக காத்திருந்த நண்பர்கள் அந்த அரசு வேலையை பெறக்கூடிய விதமாக தேர்விலே நல்லதொரு முன்னேற்றம் அவர்களுக்கு கிடைக்கும். வாகன பிராப்தி, தங்களால் முடிந்த சிறிய சிறிய வாகனங்கள் வாங்குகிற பிராப்தி, வீட்டை சிறிது ஆல்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பராமரிப்பு பணிகள் எல்லாம் செய்து வீட்டை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஆக சிறிய அளவிலே ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவை எல்லாமே நடக்கும். ஆக நல்லதொரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருக்கும். ஆக எதையும் நினைத்து கவலைப்படவோ புலம்பவோ கூடாது. நல்லதொரு வாழ்க்கை என்பது படிப்படியாகத்தான் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிலே ஒரு சில பணத்தட்டுப்பாடுகளும் பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் வாழ்க்கை என்பதை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கிறது. ஆக பணமும் பொருளாதாரமும் முக்கியம்தான், அதை முக்கியம் அல்ல என்பதை நான் சொல்ல மாட்டேன். அதே வேளையிலே அந்த பணமும் பொருளாதார நிலையும் இல்லாத சூழ்நிலையிலே நம்முடைய மனம் என்பது ஏன் இவ்வளவு அலைப்பாய்கிறது என்பதை உங்களிடத்திலே ஒரு கேள்வியாக எழுப்புகிறேன். ஆக மனத்தை கட்டுக்குள்ளே வையுங்கள். சிறந்த வாழ்க்கையான ஒரு நிலைப்பாடு என்பது உங்களிடத்துல இருக்கிறது. ஆக பணம் இல்லாத காலத்திலே மிகுந்த விரக்தியோடு வாழ்வது, பணம் இருக்கிற காலத்திலே அதிக செலவு செய்து ஆட்டம் போடுவது, இவையெல்லாம் நம்முடைய குணம் தானே. ஆக ஆடம்பர தேவைகளை குறைத்து கொண்டு, ஆக பணமில்லாத சூழலிலே அந்த சேமிப்பினை பயன்படுத்தி கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளினுடைய பேரிலே ஒரு சிறிய முதலீட்டு தொகையிலே ஒரு சிறிய சேமிப்பினை துவங்குங்கள். இந்த ஆண்டிலே உங்களுடைய சேமிப்பு பெரிய அளவிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை தரும். ஆக நாளைய எதிர்காலம் என்பதை திட்டமிட்டு வாழ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னுமே விளையாட்டு பிள்ளை போல ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டிருப்பது, ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டு அதன் மூலம் நல்லதொரு நன்மை கிடைக்காமல் பிறகு வாடுவது என்பதெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடுதான். ஆக காதல் விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு அன்பு காட்டுங்கள். அதுதான் நன்மையை தரும். ஏனென்றால் நம்மை அவப்பெயருக்கு, நம்முடைய பெயரை அவகீர்த்தி செய்துவிடும்படியான ஒரு சில நிலைப்பாடுகள் இருப்பதாலேயே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆக துளாராசி அன்பு பெண்மணிகள், கல்லூரியிலே பயில்கிற பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு சில நல்ல உயர்வு, கல்வியிலே மேன்மை, பள்ளியிலே பயில்கிற அன்பர்களுக்கு ஒரு சில சோர்வு தன்மைகள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்போடு கல்வியிலே ஆர்வம் பெறுதல், இவையெல்லாம் நடக்கும். ஆக பெண்மணிகளை பொறுத்த மட்டிலே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க போகிறது. ஆண்களும் முயற்சித்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைய போகிறது. ஆக இடையிடையில் அதிர்ஷ்டம், இடையிடையில் சின்ன சின்ன சஞ்சலம் என்பதோடு ஒரு கலந்த நிலைப்பாட்டோடு இந்த ஆண்டு இருந்தாலும் முடிவிலே இந்த ஆண்டினுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது அதிகப்படியான நன்மைகள் தான் நாம் அடைந்தோம் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் இருக்கும். ஆக ஆண்டுக்கு இடையிலும் கூட நல்ல நல்ல சுபிட்சமான ஒரு சேமிப்புகள் உயர்தல், ஆக ஒரு 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 பொருளாதார தட்டுப்பாட்டிலிருந்து ஒரு நல்லதொரு வெளிச்சம் பெறுதல், இவையெல்லாம் நிகழப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த அருமையான பதிவினை மிக அழகாக உங்களுடைய காதுகளுக்கு மகிழ்ச்சிகரமான இந்த செய்திகளை தந்ததிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. மிக்க நன்றி.